விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல் சங்கீதம் 55:22 வாசிப்போம். ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது பலவிதமான எதிர்நோக்கு உள்ளது. நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை யோசித்து கொண்டே இருக்கிறோம். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது சும்மா சாதாரணமாக இதை கடந்து போக முடியாது. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பலவிதமான தேவைகளோடும் பலவிதமான இந்த உலகத்தினுடைய காரியங்களோடும் அவன் என்ன செய்கிறான்? தன்னை முழுவதும் இணைத்து கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் அதை செய்யணும், இதை செய்யணும்னு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு விருப்பம் கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப விருப்பம் இருப்பது தவறா? விருப்பம் இருக்கிறது தவறில்லை. ஒரு 5th முடிச்சு 6th போகும் பொழுது நம்ம ஸ்கூல் டீச்சர் கேட்பாங்க, டேய் நீ எதிர்காலத்தில் என்னவாக போற? உங்கள்கிட்ட கேட்டாங்களா? அப்படி கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்டோன்னு என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன். என்ன, நான் ஒரு போலீஸாக போகிறேன், ஒரு டீச்சராக போகிறேன், ஒரு கலெக்டராக போகிறேன், ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம். அதே இது ஒரு 8th முடித்து ஒரு 9th போகும் பொழுது இதே கேள்வி திரும்பவும் கேட்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் இதாக போகிறேன் அதாக போகிறேங்கிறது அது விருப்பம். எல்லா மனுஷனுக்கும் விருப்பம் இருக்கணும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 20:4 சொல்லுகிறது. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்களேன். சங்கீதம் திருப்பாடல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. கை தட்டுங்க பார்ப்போம். இந்த நாளில் எல்லாருமே நீங்க விருப்பத்தோடு எங்க வந்திருக்கீங்க? ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையினால் என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு, என் மனைவிக்குன்னு எந்தெந்த காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோட வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் இந்த என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு உயர்வை நோக்கிய பயணம், ஒரு ஆசீர்வாதத்தின் வேண்டுதல், விண்ணப்பம், தேவை, இந்த காரியத்திலே கடவுள் நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா இருக்குது? நீங்க பாருங்களேன், இந்த விருப்பம் ஒரு சில காலகட்டத்துக்கு பின்னால என்னவா மாறிடுதுன்னா கவலைகளாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. என்னவா மாறுது? கவலைகளாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். நான் சமீபத்திலே நம்முடைய தியான இல்லத்திற்கு குழந்தை பேருக்கான ஒரு தியானம் நடத்தப்பட்டது. அப்போ அந்த தியானத்துல அநேகர் வந்து பங்கெடுத்தாங்க. ஆண்டவர் அதுல நிறைய பேர் ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு தங்கை, அவளுக்கு அந்த ஜெபத்துக்கு பின்னால ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா முகத்துல ஒரு செழிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. அப்ப என்ன காரணம் என்று அவருடைய கணவர் அழைத்து கொண்டு வந்து, பிரதர் என்னன்னே தெரியல, ரொம்ப மூட் அவுட் ஆகி போய் இருக்கிறா, சிரிக்க மாட்டேங்கிறா, குழந்தைக்காக தான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணா, இப்ப குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, கொடுத்து விட்டார். இப்படி இருந்து இவள் சந்தோஷமா இருக்கலையே அப்படின்னு சொல்லி ஏதாவது பயந்திருப்பாளோ அப்படின்னு ஜெபம் பண்ணலாம்னு கூப்பிட்டு வந்தேன் என்று அவர் கூறுகிறார். அப்ப அந்த பொண்ணை உட்கார வச்சு, என்னம்மா, கடவுள் எவ்வளவு பெரிய நன்மை உனக்கு செஞ்சிருக்கிறாரு, நீ நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளை சொல்றா, அப்பமே கொடுக்காத இப்ப போய் கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்க. ஏமான்னு, எனக்கு 37 வயசு, என் வீட்டுக்காரருக்கு 40 வயசு, இதுக்கு மேல இதை பெத்து என் வீட்டுக்காரரு ஒரு 55 வயசு ஆகும்போது தான் இவனுக்கு 12 வயசே ஆகும். இப்படின்னு ஒரு பெரிய டைம் டேபிள்லாம் போட்டு சொல்றா. இவன் காலேஜ் வரும்போது ஒருவேளை அவர் செத்து போயிட்டாருன்னா யாரு கஞ்சி ஊத்துறது? இப்படியே அப்படியே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அதை பத்தி இவ்வளவு நாள் நீ எப்படி நடந்து வந்த? இல்லைன்னு சொல்லி நடந்து வந்த. இப்ப நீ எப்படி நடக்கிற?
ஏன் கொடுத்தாரு, இதை வச்சு நான் எப்படி காலந்தல்ல போறேன். சிலர் பாருங்க திருமணமே முடியாது, ஆனா திருமணம் முடியல. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை வச்சு எப்படி குப்பை கொட்டுறது? அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா இந்த பேசிக்ல தான் எல்லாருமே இருக்கிறோம். இல்லாதவரை இல்லை என்று நாம் குறைபட்டு கொண்டிருப்போம். இப்போ கடவுள் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யும் பொழுது கூட நம்மால் அதிலே நிறைவோடு வாழ முடியவில்லை. அதற்கு மாறாக நமக்கு என்ன வந்ததுன்னா கவலைகள் வந்து விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு முதல்ல நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா வாழணும்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். என்ன தெரியுமா? என் மகளே, என் மகனே, உன்னுடைய கவலைகளை நீ ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் வேதத்திலே கவலைகளால் நமக்கு வரக்கூடிய ஒரு 3 ப்ராப்ளங்களை உங்களுக்கு நான் வேகமாக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது, கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது கடவுள் மீது, இறைவன் மீது அவனுக்கு நம்பிக்கை அற்ற நிலைக்கு அவனை கொண்டு போய்விடும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு கடவுள் மேல என்ன இருக்காது? சொல்லுங்க, அவனுக்கு கடவுள் மேல என்ன இருக்காது? நீ கவலைப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறும் பொழுது ஆண்டவர் மேல உனக்கு என்ன இருக்காதுப்பா? நம்பிக்கை இருக்காது. உன்னை விசுவாசத்தை விட்டு கவலை தெய்வத்தை விட்டு உன்னை பின்னோக்கி அவரை விட்டு ஓட செய்து விடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நான் வேதத்திலே நான் சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் 2 அரசராகமம். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்துல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அரசராகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிங்கள 2 அரசராகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் படிக்கிறீங்களா? அப்போது எலிசா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, நாளை இந்த நேரம் சமாரியா நகர வாயிலில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே ஒரு முற்றுகை, அதாவது ஒரு பஞ்சம் உருவாகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் பஞ்சத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா விலைவாசி எல்லாம் உயர்ந்து கொண்டே போகிறது. சரி, இதை நம்ம இந்த காரியங்கள் இந்த உலகத்துல எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கிறது தான். இப்ப பாருங்க, சமாரியா முழுவதும் முற்றுகையிடப்பட்டது. அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எந்த இடத்துலையும் போய் அவங்களால உணவு பற்றிக்கொள்ள முடியல. அப்போ ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கு போச்சான். அல்லேலூயா. மக்கள் எதை சாப்பிட்டு இருக்காங்க? கழுதை தலை, புறாவினுடைய எச்சம், இதெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்? பசி வந்தால் 10 பறந்து போகும். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு பெரிய வெள்ளத்தை சந்திக்கும் பொழுது, இல்லைன்னா நம்ம எல்லாம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும், ஒரு எல்லாம் மூடி கடந்த காலங்கள், ஒரு 1.5 ஆண்டு இந்த உலகம் என்ன செய்தது? ஸ்தம்பித்து போன காலம். அப்படித்தானமா? ஆமா. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கூட ஒரு கையளவு அரிசி வாங்க முடியல, தொட முடியல யாரையும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கே வந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அப்ப அந்த காலகட்டத்திலே அங்க ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா பசியில் வாடினாங்க. இப்ப இறைவாக்கினரான எலிசாவிடத்துல ராஜா கேட்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே எலிசா சொல்றாரு, ஒன்னும் பயப்படாதீங்க, எப்படி நீங்க பயந்து வந்தீங்களோ ஒன்னும் பயப்படாம போய் சொல்லுங்க, நாளைக்கு இதே நேரம் நகரத்தினுடைய வாசல்ல ஆண்டவர் சொல்றாரு, 1 வார்கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கு. அப்படிதான் பட்டிருக்கு. 1 வார்கோதுமை மாவு
ஒரு வெள்ளிக்காசுக்கும் 2 வார்கோதுமை 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்றார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கும் போது அப்படி சாதாரணமா எடுத்துக்கோங்களேன். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். நீங்களும் கஷ்டத்துல வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க எத்தனையோ பேர் உங்களுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறீர்கள். மகளுக்கு நல்ல காரியம் நடக்கல, ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, எத்தனையோ தடைகள், எத்தனையோ காரியங்கள், கடன், கஷ்டங்கள், இவைகளின் மத்தியிலே வந்திருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறீங்க. இப்போ நீங்க வந்து ஜெபம் பண்றீங்க, கோயிலுக்கு போறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா இப்போ உங்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும், கஷ்டங்கள் வேறு, அந்த கஷ்டங்கள் கவலைகளாக மாறும் பொழுது இப்போ நீங்க என்கிட்ட வர்றீங்க. நான் சொல்றேன், கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், நிச்சயமா இந்த பிரச்சனை எல்லாம் மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். எத்தனை வருஷமா இதே கேட்கறது? போன மாசம் வந்த ஜாமியார் இப்படிதான் சொன்னார், அதுக்கு முந்தின மாசம் வந்த ஜாமியாரும் சும்மா சொல்லுங்க, நாங்க அங்க கோயிலுக்கு போனோம், இங்க போனோம், எல்லா இடத்துலயும் இதே தான், வேற வேலையே இல்லை, செய்வாராம். என்ன ஆண்டவர் என்ன வானத்தை கிழிச்சா போட போறாரு? இதுதான் நம்முடைய கவலைகளுடைய அடிப்படையாக நம்முடைய விசுவாசத்தை ஆட்டி விடுகிறது. அஸ்திபாரம் ஆட்டம் கண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீரும். ஆரோக்கிய மாதாவுடைய பரிந்துரையினால் நீங்கள் வந்திருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். கை தட்டுங்க பாப்போம். நிச்சயமாக நீங்கள் வந்து மன்றாடுகிற இந்த தலம் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தலம், உங்கள் வியாதிகளை குணப்படுத்துகிற தலம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறியதும் பெரியதுமான எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிற ஒரு உன்னதமான இறைவனுடைய வலிமையும் வல்லமை வெளிப்படுகிற ஸ்தலம். ஆனா எப்படி பாருங்களேன், நம்ம மனசு என்ன சொல்லுது? என்னையா நானும் கண்ணீர் விட்டுட்டேன், நானும் எவ்வளவோ புலம்பிட்டேன், இப்ப நடக்க இதுவரை நடக்காது, இனிமேல் என்ன? இதே வார்த்தையை தான் அந்த ராஜாவுடைய தலைமை அதிகாரியா இருந்த மனுஷன் சொன்னா. நீங்க 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அரசனுக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரி கடவுளின் அடியாரை நோக்கி, இதோ பாரும், ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி கேள்வி கேட்கிறோம்? வானத்தையே ஆண்டவர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஓட்ட பிரிச்சா ஆண்டவர் போடுவார், போடணும்னா போடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்களுக்கு செய்யணும்னு அவர் முடிவெடுத்துட்டார்னா அதை யாராலை தடுக்கவே சொல்லுங்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க கற்பனை பண்ண முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, அந்த ராஜாவுக்கு பக்கபலமா இருந்த அதிகாரி சொல்றான், யோ போதகரே, எலிசாவே, நிறுத்து வாய, கடவுள் வானத்தை திறந்து போட முடியுமா? வானத்தின் கதவை திறந்தாலும் இது நடக்குமா என்று கேட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்ப அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலைகள் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர முடியாதபடி தடையாக மாறிவிடுகிறது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் வல்லவரா? சொல்லுங்க, வல்லவரா? கடவுளால் எல்லாம் முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? கடவுளுக்கு முடியாதுன்னு ஏதாவது ஒரு ஸ்டெப் இருக்குதா? ஆனா நீங்களும் நான் என்ன சொல்றோம்? ஆண்டவரே நினைச்சாலும் இவனை மாத்த முடியாது. சொல்லுங்களேன், உண்மைதானக்கா? ஆண்டவரே நினைச்சாலும் இந்த பாவி குடிய விட்டு திருந்தவே மாட்டான். ஆண்டவரே நினைச்சாலும் இவனை திருத்த, ஆண்டவரே நினைச்சாலும் எங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க சான்ஸே. இதெல்லாம் சொல்றது யாரு? பக்கத்து வீட்டுக்காரியா? பக்கத்துல கை கூட்டி சொல்லு, எப்ப இப்படி சொல்றியோ சொல்லுங்க, எப்ப இப்படி சொல்றியோ சொல்லுங்க, கைய கொடுத்து சொல்லு, எப்ப இப்படி சொல்றியோ அப்பவே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற. அல்லேலூயா.
ஆண்டவரே நினைச்சாலும் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு உன் நம்பிக்கை குறைவு உன்னை இறைவனுடைய பிரசன்னத்தை காண முடியாதபடி உங்களை அவை தடுத்து விடுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற சகோதரியே சகோதரனே, இந்த பகுதியை நீ படிச்சனா உனக்கு தெரியும். இதே வார்த்தையை நான் உனக்கு இன்னொரு இடத்துல காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரா? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை உனக்கு தரப்போறேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னார், கானான் தேசத்தை உனக்கு நான் தரப்போறேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஆண்டவரே அவர்களுக்காக இறங்கி வந்தார். நமக்கு பைபிள்ல தெரியும், விடுதலை பயணம் யாத்திராக உங்களுக்கு தெரியும். அதுல கடவுள் எகிப்துல 10 விதமான வாதைகளை உண்டாக்கினார். ஜனங்களை மோசையின் வழியாக விடுவித்தார். எகிப்து ஜனங்கள் அவர்களுக்கு பொன்னும் வெள்ளியும் கொடுத்து, எப்பா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இப்ப இவங்க செங்கடலை கடந்தார்கள், மன்னாவை கடவுள் பொழிந்தார், எரிக்கோ எத்தனையோ அற்புதங்களை எல்லாம் காடைகளை வர வைத்தார், எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இவ்வளவு அற்புதத்தை கண்ட பின்பும், இவ்வளவு அதிசயங்களை அவர்கள் கண்ட பின்பும் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. பக்கத்துல கை கூட சொல்லுங்க. என்னதான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? இந்த வீட்டுக்காரரு தப்பா எடுத்துக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் ஒரு நல்ல வீட்டுக்காரர் வச்சுக்கோங்களேன், என்னதான் அந்த மனுஷன் உழைப்பான்ல, காலையில போவாரு, நைட்டு தான் வந்து சேருவார். பிரைஸ் தி லார்ட். அந்த மனுஷன் உழைச்சி ஓடாகி எல்லாம் அவர் தான். வீடு வாங்கி கொடுத்தாரு, கையில போட்டிருக்க நெக்லஸ், வளையல், கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ், பிரேஸ்லெட், என்ன வச்சுக்கோ எல்லாம் அவர் வாங்கி கொடுத்ததுதான். அல்லேலூயா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே 5:30 வர்றேன்னு சொன்ன வீட்டுக்காரரு 7:30 வந்தாருன்னா, இந்த அம்மா ஒண்ணு சொல்லும் தெரியுமா? நீ சொல்ல மாட்ட, நீ நல்லாக்கா, எங்க ஊருக்கா சொல்லுவா, உமரை கட்டி என்னவே கண்டேன். அப்படி சொல்ல மாட்டில்ல? இவரை கட்டி கொஞ்சம் உரிமையா இருக்கிறது வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. வீட்டுல அவன் அடி வாங்கறது அவனுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆளை கட்டி என்னத்த, ஒருவேளை உங்க அப்பா லேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மனுஷன் மாதிரி லேட் ஆயிட்டா புள்ள இருக்கும்ல, உங்க அப்பா பாரு அது அப்படிதான் போனது, அது ஜென்மமா அது இதை கேட்டு நான் செத்தே போயிருக்கலாம். இதுக்கு போல எங்க ஆத்தா பாலுங்கணத்துலயே எங்க காதுல கேட்காத உங்களுக்கு. அல்லேலூயா. இப்ப பிரச்சனைகள் என்று ஒன்று வந்துவிட்டால் இந்த ஜனங்கள் பேசுனதெல்லாம் என்ன? எதிர்மறையான வார்த்தைகள். அல்லேலூயா. இதுக்கு நாங்க எகிப்திலேயே இருந்திருப்போம்ல, இதுக்கு நாங்க அங்கேயே செத்திருப்போம்ல அப்படின்னு இவர்கள் புலம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? இன்னைக்கு நல்ல கவனிங்க. உங்களுடைய கவலை கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை அகற்றி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க தயவு செய்து நான் இந்த வசனம் உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். என்னாகமம், என்னப்பா எண்ணிக்கை அப்படிங்கிற பகுதி எடுத்துக்கோங்க. அதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். எண்ணிக்கை 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, தயவு செய்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவருங்க இந்த பகுதியில் நமக்கு கூறுகிறார். எண்ணிக்கை 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் உரத்த குரலில் புலம்பிற்று, அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தன. அல்லேலூயா. எப்படி அழுதாங்கன்னா, நான் அந்த வசனத்துல 2வது வசனத்துல பின்பகுதியை காமிக்கிறேன். மக்கள் கூட்டமைப்புள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம், இந்த பாலைவனத்தில் மடிந்தால் அதுவும் நலமே. பிரைஸ் தி லார்ட். எப்படி புலம்புனாங்க? நாங்க அங்க இருந்திருந்தா செத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப இங்கேயாவது வந்தோம், இங்கே போய் முடிஞ்சாலும். நிறைய பேர் பாருங்க, இவ்வளவு நாள் நடத்தின கடவுளை கொஞ்சம் கூட அவங்களால ஏற்றுக்கொள்ளவே, சொல்லுங்க, இதுவரை நடத்தின தேவன் அவர்களை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவே, அவர் வல்லமை அவங்க பார்த்தும் அதை விசுவசிக்கவே. சொல்லுங்க, பக்கத்துல கை கூடி சொல்லு. இதுவரை உன்னை நடத்தினது யாரு? உங்க அப்பாவா? உங்க அம்மாவா? எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கார். யாரு?
அவர்தான் இயேசு. கை தட்டுங்க பாப்போம். உன் வாழ்க்கையில வந்த சிறியதும் பெரியதுமான பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், எத்தனையோ துயரமான அனுபவங்கள் வந்த பொழுதும் அவை அனைத்திலையும் நீ மடிஞ்சு போக வேண்டிய ஆளு. ஆனா இன்னைக்கு பிழைச்சிருக்கன காரணம் என்ன தெரியுமாப்பா? உன் கூட கடவுள் இருக்கிறார். கை தட்டு. உங்களோட தெய்வம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை நடத்துறார். தங்கச்சி, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அருமையான சகோதரியே, சகோதரனே, அருமையானவர்களே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆனா நீ என்ன சொல்ற? இப்ப இருக்கிற இந்த சின்ன, இதுவரை எவ்வளவோ பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு, அதுல இருந்தெல்லாம் உன்னை காப்பாத்தின ஆண்டவரை நீ ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்குறதுக்கு பதிலா என்ன சொல்ற தெரியுமா? ஐயோ, இந்த பிரச்சனையில இருக்கிறதுக்கு பதிலா பேசாம செத்து போயிடலாமா? இப்ப ஆண்டவருக்கு என்ன வந்து தெரியுமா? நல்லா கவனிச்சு பாரு. நீ அந்த பிறவு அந்த 2 அரசராகமும் எத்தனை அதிகாரம் சொன்ன? 7. அதனுடைய பகுதியை படிச்சுன்னா, அந்த கடவுள் அடியவரான எலிசா சொன்னாரு, இங்க வாப்பா, நீ சொன்ன பாத்தியா, கடவுளால இது முடியுமான்னு கேட்டல. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நாளைக்கு இதே நேரம் நடக்கும். 1 மரக்கால் வார்கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கு, 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? கண்ணால நீ பாப்ப, ஆனா அதுல 1 மரக்கால கூட நீ ஒரு பருக்க கூட உன் வாயில நினைச்சியாது போகாது. கண்ணால பாப்ப, முடிவு என்ன தெரியுமா? பார்த்தான், ஆனா அதுல உன்னையுமே அவனால அனுபவிக்க. ஏன்னா கடவுள் மீது ஒருவன் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டால் சாத்தானுடைய வலையில் அவன் விழுந்து விடுவான். கை தட்டுங்க. கடவுள் மீது உனக்கு சந்தேகம் வருகிறதா? சாத்தான் முதல்ல வைக்கிற ஆயுதமே என்னன்னா, கடவுள் மேல சந்தேகப்படு. அதான் கவலை. இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? முடியுமா? நடக்குமா? ஒன்னும் நடக்காது. முடிவு ஆயிரும். எப்பா போய் சாவு. இப்ப ஆண்டவர் இந்த இதே பகுதியில் நீ படிச்சு பாரு. 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த ஜனங்கள் சொன்ன புலம்பலை பார்த்து சொன்னாரு. நீங்க வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் புலம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க பேசினதெல்லாம் சொல்லுங்க, நீங்க பேசினதெல்லாம் சொல்லுங்க, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப படிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் படிங்க பாப்போம். நீங்கள் அவரிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது, என் உயிர் மேல் ஆணை, என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு செய்வேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கை கொடுங்க. கேக்குதா? ஸ்பீக்கர் கேக்குதா? நல்ல காது கேட்கணும். இப்ப யார் சொன்னா இத? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது படிச்சுட்டியே. இப்ப புரியறதுக்கு சொல்றேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொன்னீங்களோ அதையே நான் உங்களுக்கு. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. வேணுமா? உன் சந்தேகம் என்னப்படா? கடவுள் இல்லைங்க, அவர்தான் செத்து போயிட்டாருங்க, அவர்தான் முடிஞ்சு போயிட்டுங்க, அவர் சிறுவத்திலே இருக்கிறாருங்க, அவர் அங்க கோயிலே தான் இருக்கிறாரு, வாழ்க்கையில இல்லைன்ன மாதிரி இவன் புலம்பி கடைசியில் என்ன ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, நீ சொன்னதே நான் உனக்கு என்ன செய்வேன். பக்கத்துல கை குடி சொல்லுங்க. உங்கள் சந்தேகங்கள், உங்கள் கவலைகள் கடவுளை சந்தேகப்பட வைக்கிறது. யார சந்தேகப்பட வைக்குது? சொல்லுங்கம்மா, யார சந்தேகப்பட வைக்குது? ஆண்டவரையே என்ன செய்யுது? சந்தேகப்பட வைக்குது. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த கவலையினாலதான் கடைசியில ஜனங்களை பாருங்க, இங்க இல்ல, வருவான், 2 மெழுதிரி கொளுத்துவான், ஜெபம் பண்ணுவான், ஒண்ணு நடக்கல, உடனே பக்கத்து வீட்டு அக்கா சொல்லும், இப்படியே நீ இருந்தா சரி வருமா, போய் அங்க போ, அதை செய், இதை செய், அப்படிதானமா? நீ தப்பா எடுக்காங்க என்ன? உடனே யாராவது ஒருத்தர், அங்க ஒருத்தர் அது கட்டி விடுறாரு, இது கட்டி விடுறாரு, ரேக பாக்குறாரு,
என்னெல்லாமோ போற கிறிஸ்தவ கூட்டம் எல்லாத்தையும் போயிட்டு வந்து கடைசியில் என்ன கண்டுச்சு? ஒண்ணுமே இல்லைங்க. உள்ளதும் போய் லொல்ல கண்ணான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒருவேளை அப்படி வந்திருக்கியா? இன்னைக்கு முதல் காரியம் எடுத்து மாத்து. எது? உன் இருதயத்துல கடவுள் மேல ஒரு சந்தேகம் எந்த இடத்துல இருக்குதோ அதை அகற்ற ஆண்டவர்ட்ட திரும்பி வந்து விடு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனங்களை போல இந்த அரசனுக்கு பக்கபலமாயிருந்த மனிதன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களில் அழிந்து போனவர்களை போல அழிஞ்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நீ முதல்ல என்ன செய்யணும்? உன் கவலைய மாத்திட்டு ஆண்டவரை நம்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரை நம்பு? சொல்லுங்க, யாரை நம்பு? தெய்வத்தை நம்பு. உனக்கு என்ன ஆனாலும் சரி அவருடைய பாதத்துல விழுந்துரு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வசனம். படிங்க பாப்போம். சங்கீதம் திருப்பாடல் 37:5. அம்மா படிமா. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில். அப்ப யார நம்பு? சொல்லுப்பா, யார நம்பு? அம்மா நீ யார நம்பு? நீ இந்த உலகத்துல ஜனங்கள் சொல்ற மாதிரி இது நடக்குமா, அது நடக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இப்படி நீ ஓடாத. யார் பின்னாலையும் போகாத. என் வாழ்க்கையில இது கிடைக்குமா, நடக்குமா? சிலத்துல நீங்க பைபிள் எடுத்து வந்திருக்கீங்க, ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க. சிலர் கேட்பாங்க, நீ கோயில் போறிய, உனக்கு என்ன கிடைச்சது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ அதனாலதான் வாழ்ந்துகிட்டே இருக்க. அல்லேலூயா. உன்னாலதான் உன் குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்குது. உன்னைய வச்சுதான்பா தேவன் உன் குடும்பத்தையே பாதுகாக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கவலை என்ன கொண்டு வந்துடும்னா, கடவுள் மீது சந்தேகத்தை கொண்டு வந்து விடும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நம்முடைய கவலைகள் நமக்கு என்ன கொண்டு வருகிறது என்றால், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு மனிதன் கவலைப்பட அந்த கவலை அவனுடைய வாழ்க்கையை எந்த நிலைமைக்கு கொண்டு போய்விடும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து பைபிள் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 12 அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 25வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? மனக்கவலை மனுஷனுடைய இருதயத்தை வாட்டும். போதும். முதல்ல யார் மேல இருக்க நம்பிக்கை போயிரும்? கடவுள் மேல இருக்க நம்பிக்கை போயிரும். கவலைப்பட யார் மேல நம்பிக்கை போச்சு? என்னையா ஆண்டவர் என்ன கும்பிட்டு என்னதை கிடைக்க போகுது? இப்படியே போய் கடைசியில நிறைய பேர் சொல்றான் பார்த்தீங்களா, புண்பட்ட நெஞ்சா போய போட்டாட்டு, அதுக்கு மேல வேற என்னத்தை வச்சு ஆத்த போறதுன்னு அதுக்கப்புறம் தெரியும். பிரைஸ் தி லார்ட். சில பேர் பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லா எல்லாமே பாருங்க, மனசு சரியில்லைங்க, அதனாலதாங்க கவலைங்க, அதனாலதாங்க டிப்ரெஷனுங்க, அதனாலதாங்க கொஞ்சம் போட்டாதான் தூக்கமே வருது. கடைசியில் எங்க கிடக்குறான்? எங்கேயோ கிடக்குறான். குடும்பமே தெருவில் தான் நிக்குது. என்ன? அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் மாறணும். முதல்ல கடவுள் மேல் நம்பிக்கை. எப்போ? கவலை அகற்றும். சரி, கவலை இரண்டாவது எங்க கூடனா இதயத்தை வாட்டும். சொல்லுங்க, என்னது? லேச பக்கத்துல முகத்தை பாருங்க பாப்போம். என்னத்தை பார்த்து இது என் முகத்தையே நான் பார்க்க மாட்டேன், இவன் முகத்தையா பார்க்குது போயா இருந்தால. நானே கண்ணாடி பார்த்து 10 வருஷம் ஆச்சு. அப்படிலாம் உட்காந்துருக்கீங்களா சில பேர்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய இருதயத்தை என்ன மாட்டுதான்? கவலை வாட்டுகிறது. கவலை என்னத்தை வாட்டு? இருதயத்தை வாட்டி. நீங்க பாருங்க, 1 சாமுவேல் பிறகு படிச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம். என்ன? அதுல அன்னாள் என்ற ஒரு பெண் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, ஒரு அக்கா வச்சுக்கிட்டோமே. அந்த அக்காவுக்கு என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லை. இவன் பைபிள் சொல்லுகிறது, அன்னாளுக்கு குழந்தை இல்லாத நாள் அவள் எப்படி இருந்தாள் அப்படின்னு போட்டா அழுது கொண்டே இருந்தாள். பக்கத்துல எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற, கவலையோடு இருக்கிற. கவலை உனக்கு என்ன கொண்டு வந்துட்டு? ஒரு தொய்வடைந்த முகத்தை கொண்டு வந்துட்டு. சிலர் பாருங்களேன், வயசு 30 கூட இருக்காது, ஆனா 75 கிளை மாதிரி இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் போட்டும்,
போட்டு அப்படியே போட்டு. பிரைஸ் தி லார்ட். என்ன அப்புறம் ஒன்றும் தெரியாது. சாப்பிட்டாலும் சரி, உடுத்தினாலும் சரி, உசுறு மட்டும்தான் இருக்குது. நடப்பணமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிய, நடப்பணமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிய. ஏன்? உள்ள ப்ராப்ளம். உள்ள என்ன இருக்கு? ப்ராப்ளம் இருக்குல்ல. இருதயத்தில் என்ன இருக்கு? கவலை இருக்குல்ல. உள்ள கவலை இருக்கும்போது அகத்தின் அழகு, தமிழ் அழகா சொல்லிவிட்டாங்க. அகத்தின் அழகு எங்க தெரியுமா? நீ உள்ள சந்தோஷமா இருந்தாதான் ஐயா எங்க இருப்ப? வெளியே சிரிக்கவே இல்லைன்னா சிரிச்சா கூட அதுல போலித்தனம் தான் இருக்கும். சினிமா நடிகை எல்லாம் வர்றாள் லெக்ஸ் சோப்புக்கு போட்டு, இவெல்லாம் சிரிக்கிறது உண்மையா? இல்ல, அது சிரிப்பு உண்மை இல்லை, காசுக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு முகத்திலும் இருக்கிற கவலைகளை ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். கை தட்டுங்க பாப்பா. அன்னாள் கவலையோடு அழுதாள். அன்னாள் கவலையோடு தன்னுடைய இருதயத்தில் அவள் காயப்பட்டு போய் நின்றாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப கவலை என்ன செய்யும்னா மனிதனுடைய இருதயத்தை வாட்டும். என்ன வாட்டும்? நம்ம இருதயம் வாடிட்டுனா என்ன ஆகும்? உள்ள வாடிட்டுனா உடல்ல நோய் வந்துடும். சொல்லுங்க, என்ன வந்துடும்? ஒரு மனுஷனுடைய உடல் நோய் குணமடைய வேண்டும் என்றால் முதலாவது சரி செய்ய வேண்டியது உள்ளத்தை சரி பண்ணணும். உள்ளத்தை சரி பண்ணாம நீங்க உடலை என்ன செய்ய முடியாது. சரி பண்ண நீங்க டேப்லெட் கொடுக்கலாம், சர்ஜரி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இருதயத்தை ஆற்றணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மனக்கவலை மனிதனுடைய இருதயத்தை என்ன செய்யுது? வாட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அதே அண்ணா ஒரு நாள் கவலையின் மத்தியில இருந்த அண்ணா ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள போனா. அல்லேலூயா. உங்க கவலை மாறணும். இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? உங்க கவலைகளை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், தயவு செய்து வாசிங்க, 7வது வசனம். 1 பேதுரு 5:7. முதல்ல கடவுளை நம்பு. 2வது 1 பேதுரு 5:7 படிப்பா. அண்ணாவை போற நீ உன் வாழ்க்கையில வந்துடணும் சீக்கிரம். உங்கள் கவலைகளை எல்லாம் யார்ட்ட? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். தம்பி, சகோதரா, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, உங்க கவலைகளை கடவுளிடத்துல கொடு. கடனா, கஷ்டமா, பிள்ளைக்கு திருமணம் முடியலையா, வேலை வாய்ப்பு இல்லையா, படிச்சேன் இன்னும் எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கல, எதுவோ அப்படியே முக்கில போய் உட்காராத. ஆண்டவர்ட்ட வா. இல்லைன்னா யார்ட்டையா போனை போட்டு பேசிக்கிட்டு இருக்காத. இல்லைன்னா யார்ட்டையா போய் கொட்டிக்கிட்டு இருக்காத. ஏன்? அதுவே உனக்கு ப்ராப்ளம் ஆயிரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே உன் கவலையை என்ன செய்யுது? விட்டு விடு. ஏனெனில் அவர் உன் மீது அக்கறை கொண்டுள்ளார். இந்த மொழிபெயர்ப்புல இல்ல, இந்த மொழிபெயர்ப்பு கவலைன்னு போட்டாங்க. ஆனா ஒரிஜினல் என்ன இருக்குன்னா அவர் உன் மீது அக்கறை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். நீ ஏன்டா ஒரு கவலை சொல்ற? நானும் உன்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்ன இருக்கும்? சரியாது இல்ல. அல்லேலூயா. அவர் நம்ம மீது என்ன வச்சிருக்காரா? அக்கறை வச்சிருக்கார். பக்கத்துல கை கொடு சொல்லு, ஆண்டவர் மீது உன் கவலைகளை போட்டு விடு, அவர் உன் மீது அக்கறை கொண்டுள்ளார். இப்ப அண்ணால் ஆண்டவர்ட்ட வந்து நீ 11ஆம் வசனம் பிறகு படிச்சு பாரு. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11. அண்ணால் ஆண்டவர்ட்ட வந்தா, ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து ஆண்டவரை பார்த்து சொன்னா, ஆண்டவரே நான் உள்ள உடைஞ்சு வந்திருக்கேன், என் இருதயத்துல உள்ளதை உங்கள்கிட்ட கொட்டி தீர்க்கிறேன் என்று அப்படியே ஆண்டவர்ட்ட கொட்டினா. பாரும் என் வேதனையை பாரும், இப்படி என்ன வச்சிருக்கீர அப்படின்னு ஆண்டவர்ட்ட கொட்டி விட்டாள். அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, அவள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு திரும்பி செல்லும் பொழுது அவள் முகம் வாடி இருக்கவில்லை. கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களே ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி, ஆரோக்கிய தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடி, நிச்சயமாக உன் உள்ளத்தில் உள்ள எல்லா வேதனைகளையும் கொட்டும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் அதற்கு பதில் தருவார். ஆமென். அல்லேலூயா. அன்னாளுக்கு பதில் கொடுத்தாரா? சொல்லுங்க, பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தார்.
அன்னாள் பிள்ளைகளின் தாயாக மாறினாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, மூன்றாவது நம்முடைய மனக்கவலை என்ன கொண்டு வரும்னா குடும்ப அமைதியை கெடுத்து விடும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல கடவுள் மேல நம்பிக்கைய எடுத்துரும். இரண்டாவது, ஒரு மனிதன் கவலைப்படுகிறவனாக மாறிவிட்டால் அந்த கவலை என்ன கொண்டு வந்துடும்? இருதயத்தை வாட்டிடும். இருதயத்தை வாட்டின என்ன, எப்படியோ இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு பேரண்டு. பிரைஸ் தி லார்ட். புரியுதா புரியலையா? ஏமா இப்படி இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னு போறல்ல. அல்லேலூயா. அப்போ இது மாறணும். என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட உன் கவலைய கொடுத்துரு. எப்படி கொடுக்கிறது? உள்ளத்தை திறந்து அவடத்திலே அறிக்கையிட ஆரம்பி. அல்லேலூயா. மூன்றாவது, கவலை என்ன பண்ணிருந்தா குடும்ப நிம்மதியை கெடுத்துரும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் என்ன தெரியும்? யோபு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், செல்வம் எல்லாம் அவருக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. திடீர்னு வாழ்க்கையில நஷ்டம் வருமா? சொல்லுங்க, வருமா? உலகத்துல அப்படியே பெரிய செல்வாக்குல இருந்து யாராவது நிரந்தரமா இருந்திருக்காங்களா? சொல்லுங்க, இருந்திருக்காங்களா? ஒருத்தர் இருந்தது கிடையாது. இன்னைக்கு பெரிய செல்வந்தர் நாளைக்கு கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருவாரு? ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆளே இருக்காது. எத்தனையோ கோடி சொன்ன பார்த்திருப்பீங்க. அல்லேலூயா. ஆனா யோபுடைய வாழ்க்கையில இதே மாதிரி சம்பவம் எல்லாம் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு கஷ்டத்தை அவர் சந்தித்தார். ஒன்னா ரெண்டா நிறைய. ஆனா இந்த கஷ்டத்தை சந்தித்த பொழுது அவர் சொன்னாரு, யோபு சொன்னாரு, ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்துட்டார். ஆனா அந்த வீட்டம்மாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுதா? சொல்லுங்க. அந்த அம்மா பழிச்சு, அட பாவி, இருந்ததெல்லாம் போயிட்டு இனிமே நம்ம என்ன பண்ண பக்கத்து, இனிமே என்ன பண்ண, இனிமே எப்படி வாழ, இனிமே யார் நமக்கு கஞ்சி ஊத்த போறா இப்படின்னு புத்தி கவலைங்கிற பயணத்துல போன உடனே அவ வீட்டுக்காரரை பார்த்து ஒன்று சொன்னா அழகா. என்ன சொன்னா? அன்புள்ள அத்தான், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் சொன்னாலா? கவலையே படாதீங்க, யார் போனாலும் நான் உங்களை விட்டு போவே அப்படின்னு சொன்னான். அப்படிதானே? சொல்லுங்க. என்ன சொன்னா? இன்னும் உனக்கு ஒரு 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 நீ வாழ்றதுக்கு வேஸ்டா, நீ பேசாம செஞ்சிரு. பேசாம இங்க போய் இன்னைக்கு கவலைப்படுற வீட்டுல எல்லாம் யோசிச்சு பாருங்க. கவலை கவலை கவலை. ஏன் கவலை? எதுக்கு கவலை? சிலருக்கு கவலைப்படாம சும்மா இருக்கவே, சாமி நீர் சொல்லிட்டு போயிரு சாமி, கவலைப்படாம எப்படி சாமி இருக்கிறது? இப்ப கவலை என்ன பண்ணிட்டுனா குடும்பத்தில் நம்மோடு வாழ்கிறவர்களை குற்றப்படுத்தும். என்ன செய்யும்? சொல்லுவோம்ல, உன்னை கட்டினதுனாலதான் என் வாழ்க்கையே போச்சு, உன்னை பெத்தேன் அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. கவலை எங்க கொண்டு வந்துட்டா? குடும்ப நிம்மதியை. ஒருவர் ஒருவருக்கு மீது கவலைப்படுகிறோம். ஒருவர் ஒருவருக்காக கவலைப்பட வேண்டிய விளைவு குடும்ப நிம்மதி போயிட்டு. அல்லேலூயா. ஆனா நீங்க பைபிள் சொல்லுகிறது பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இந்த கவலையை மாத்தனா என்ன செய்ய தெரியுமா? சங்கீதம் திருப்பாடல் 103 அதிகாரம் 1-2 வசனம் படிங்க பாப்போம். 1-2. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை, என் உயிரே போற்றிடு அவரை, அவருடைய கனிவான செயல்களை மறவாதே. இததாங்க யோபு பண்ணாரு. மனைவி சொல்றா, நீ எல்லாம் இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துரு. அந்த அம்மா நிம்மதியை கெடுக்கும்படி பேசுது. ஆனா யோபு பொறுமையா சொல்றாரு, கொஞ்சம் யோசித்து பேசுறா சாதி, கடவுள் கொடுத்தாரு, அது அவர் விருப்பம், அதனால அவர் செஞ்ச நன்மையை மட்டும் நினைச்சு பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மாத்திக்கோங்க. உங்க கவலை மாற வேண்டும் என்றால் முதலாவது கடவுளை நம்புங்கள். இரண்டாவது கடவுளிடத்தில் உங்கள் கவலையை போற்றுங்க.
மூணாவது, உங்க வாழ்க்கையில கடவுள் செய்த நன்மைகளை கொஞ்சம் என்ன செய்யுங்க, நினைச்சு பாருங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மைய நினைச்சுக்கிட்டே இரு. அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்க ஆரம்பியுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப 3 காரியம். 1, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் கொண்டு போகும். 2வது, இருதயத்தை வாட்டி உன்னை நோயாளியாக மாற்றும். 3வது, உன் சொந்த வீட்டில் நீ நேசிச்சவங்களே பழி போட வேண்டியது வரும். அப்படிதானமா? சொல்லுங்க, அப்படிதானே? பழி போட வேண்டியது வருமா? வராதான்? கவலை வந்துட்டுனாலே ப்ராப்ளம் வந்துடும். வீட்டில் ஒருத்தர் தாக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இதை மாற்றணும்னா, முதலாவது உன் நம்பிக்கையை கடவுள் மீது வை. வழிகளை ஒப்படைத்து அவரை நம்பீர். பிரைஸ் தி லார்ட். 2வது, எந்த சூழ்நிலையானாலும் என்னுடைய கவலைகளை நான் தூக்கி சுமக்க மாட்டேன். என்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட இறக்கி வச்சிருவேன். 3வது, என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நினைச்சிட்டே இருப்பேன். நினைச்சு பாரு, அவரை பத்தி நினைச்சுக்கிட்டே இரு. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க ஆரம்பித்து விட்டால், இன்னைக்கு உன் முன்னால் இருக்கிற கவலைகளை ஆண்டவர் எடுத்து மாற்றி உன்னை அதிசயமாய் இந்த உலகத்தில் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில் இருக்கிற என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் எல்லாத்தையும் இயேசுட்ட கொடுக்கணும். ஆமென். ரெடியா இருக்கீங்களா? அப்படியே முழங்கால் படி போடுங்க பாப்போம். எல்லாரும் முழங்கால் படிடுங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே, என் ப்ராப்ளம் எல்லாம் நான் வீட்டுல இருந்து வரும்போது இதெல்லாம் தூக்கி சுமந்துட்டு வந்தோம், எல்லாத்தையும் உம்மிடத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். பாடுவோம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். பாடுங்க. என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். கைகளை உயர்த்துவோம். ஏசையா, 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 ஏசையா. நல்ல குரலை உயர்த்தி. ஏசையா, 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 ஏசையா. 2 கைகள் நெஞ்சில சேர்த்து வைங்க, கண்களை மூடுங்க, சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னை வாட்டிக் கொண்டிருக்கிற, என்னை வாட்டிக் கொண்டிருக்கிற எல்லா மனக்கவலைகளையும், எல்லா மனக்கவலைகளையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என் மீது இரக்கம் வையும். என் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையில நான் படுகிற கவலைகளால், நான் படுகிற கவலைகளில் உன் மீது நம்பிக்கை இல்லாமல், உன் மீது நம்பிக்கை இல்லாமல், அவிசுவாசமாக, அவிசுவாசமாக, சந்தேகத்தோடு சந்தேகத்தோடு பல நேரங்களில்
பல நேரங்களில் உம்மை தேடாமல் வாழ்கிறேன். உம்மை தேடாமல் வாழ்ந்திருக்கிறேன். பலவிதமான மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுத்தேன். என்னை மன்னியும். என் கவலைகள் என் இதயத்தில் உள்ள சந்தோஷத்தை கெடுத்து விட்டது. தனிமை தற்கொலை எண்ணங்களும் உள்ளத்திலே பல நேரங்களில் தோன்றும்படியாகவும் சில தீய பழக்கங்களுக்கும் என்னை விட்டுக் கொடுத்து நான் வாழ்கிறேன். என்னை மன்னியும். என் கவலைகளால் என் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் காயப்படுத்துகிறேன், வேதனைப்படுத்துகிறேன். அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட மன சந்தோஷம் இல்லாத குடும்பத்திலே பலவிதமான இக்கட்டுகள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய மனமில்லாதபடி வார்த்தைகளால் சுட்டுக்கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னித்து இதற்கு காரணமான எல்லா கவலையிலிருந்தும் எங்களை விடுவித்தார். எங்கள் மீது இரக்கமாய். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். Praise the Lord. Hallelujah. இயேசுவே என் தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவராய் இயேசுவே நற்கருணை நாதரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. வான தூதர்களோடும் எல்லா புனிதர்களோடும் அன்னை மரியாவோடும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே நற்கருணை நாதரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராய் இயேசுவே என் குடும்பத்தோடு நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே இந்த நாளிலே எனக்கு தேவையான எல்லா விடுதலையையும் தந்து எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. எல்லோரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். நாம் உள்ளம் திறந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். நம் தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென். வான தூதர்களும் புனிதர்களும் பரிசுத்தர் என்று ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்கணும். ஆமென். முழு பலத்தோடு ஆராதிக்க வேண்டும். Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்துவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை இயேசையா ஆராதனை.
இயேசையா ஆராதனை ஆராதனை. நல்ல கைகளை ரெண்டே உயர்த்தி சொல்லுவோம். ஏசப்பா, இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கவலைகளை உம் பாதம் வைத்துவிட்டு உம்மை ஆராதிக்க என் இதயத்திலே வாஞ்சையின் கதவுகள் திறக்கப்படுவதாக. என் வாயின் கட்டுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, பிரச்சனைகளை அல்ல, சோகங்களை அல்ல, வேதனைகள் அல்ல, உம்மை நோக்கி பார்க்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை. இயேசையா 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 இயேசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை. கைகளை பாடுங்கள். ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. பாடுங்கப்பா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்துங்க. அல்லேலூயா. Hallelujah. நல்ல கைகளை வச்சுக்கோங்க. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்கள். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை நோக்கி உங்கள் இதயத்தை உயர்த்துங்க. இந்த நாளிலே ஆண்டவர் முதல் செய்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். தந்தையின் வழியாக பேசினார். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? நம்ம கடவுளை பார்த்து கண்ணீர் விடுறோம், கதறோம், கத்துறோம். கடவுளே நீ எங்கப்பா இருக்க? ஆனா
கடவுள் தூரமா இருக்காரா? இல்ல. பைபிள் சொல்லுகிறது, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். அண்மையில தான் இருக்கார், பக்கத்தில் இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு. இவ்வளவு நல்ல தேவன் இருந்தும் ஏன் நான் இன்னும் வேதனையோடு இருக்கிறேன்? காரணம் பாவம். மனிதன் பாவம் செய்யும் பொழுது நீ என்னதான் கடவுளை ஸ்தோத்திர பலி படித்தாலும், ஆட்டை கொண்டு வெட்டினாலும், மாட்டை கொண்டு வெட்டினாலும், உலகத்தில் உள்ள என்ன தங்க வைரத்தை கொண்டு கொடுத்தாலும் கடவுள் சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா. இன்னைக்கு மனுஷன் உலகத்தில் என்ன நினைக்கிறான்னா, கடவுளுக்கு காசை கொட்டி கொடுத்தா கடவுள் ஆசீர்வதிப்பார் நினைக்கான். அது இந்த உலகத்தில் உள்ள கடவுள். ஆனால் இந்த ஏசப்பா அநியாயத்தை பண்ணிட்டு, அக்கிரமத்தை பண்ணிட்டு, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு சோறு கொடுக்காம, கணவனை மனைவியை ஒருத்தர் வேதனைப்படுத்தி, பிள்ளைகளை திட்டி சபிச்சு, பிறருடைய கண்ணீருக்கு காரணமாயிட்டு இங்கே வந்து, ஏசப்பா உனக்கு 50,000 தரேன், 1,00,000 தரேன், உனக்கு தங்க கிரீடம் போடுறேன், என்ன பண்ணாலும் சரி, ஏசப்பா அதை ஒரு நாள் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. ஏசு ஆண்டவர் கூறுகிறார், பாவி மனம் மாறுவதுதான் பரலோகத்தில் சந்தோஷம். கை தட்டுங்க பாப்பா. பரலோகத்தில் எப்ப சந்தோஷம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாவி மனம் திரும்பணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய நேரங்கள்லாம் நீதிமான நினைச்சுக்கிறோம், பெரிய யோக்கியம். அதனால தான் பாருங்க, இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர் மத்தியில் பாவ சங்கீதனம் பண்றதே இல்லை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பாவ சங்கீதனம் பண்றது இல்லை. பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மேலத்தோடு அன்பு கூறுவே. உலகால் படிடுவோம், கை தட்டி பாடும். உம்மை முழு உள்ளத்தோடு, முழு மேலத்தோடு அன்பு கூறுவே. நல்ல வாய் திறந்து, ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை 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 இசையா, ஆராதனை ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அவரோடு அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரை உற்று பாருங்க எல்லாரும். இங்கே இருக்கிறவர் உயிர் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லைங்கிறோமோ அதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு? இவர்கிட்ட இருக்கு. இந்த உலகத்தில் எதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறோமோ அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? எல்லாம் தெய்வத்திடத்தில், ஆண்டவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது, உங்கள் நம்பிக்கையை மிகுதிப்படுத்துங்கள். உங்கள் நம்பிக்கையை மிகுதிப்படுத்துங்கள், அதிகப்படுத்துங்கள். கவலைகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம், என்ன யாரும் எடுக்க வேண்டாம், நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து 3 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்தேன். முதலாவது, எலிசாவின் காலத்திலே அரசு அதிகாரி ஒருவன் வானத்தை திறக்க முடியுமான்னு கேட்டான். 2வது, இஸ்ரேல் மக்கள் கடவுள் கண் முன்பாக அவர்களுக்கு அதிசயங்களை காண்பித்தும் அவங்க சொன்னாங்க, நாங்கள் சாக வேண்டியதான். 3வது, இல்லை என்ற ஒரே காரணத்தினால் அழுது கொண்டு முடங்கி கிடந்தால் அண்ணா. அப்போ முதலாவது கவலை கடவுளை நம்ப விடாமல் தடுக்கிறது. 2வது கவலை இதயத்தை வாட்டுகிறது. 3வது, யோபுடைய மனைவி என்ன செய்தால் சொல்லுங்க? 3வது, கடவுளுடைய அந்த குடும்பத்தின் நிம்மதியை அவள் அழிக்கக்கூடியவளாக இருந்தாள். இதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் 3 காரியத்தை செய்து கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்கள்? முதல் காரியம், கானாவூர் திருமணத்துக்கு இயேசுவும் அன்னை மரியாவோடும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். பட்டிருந்தாங்களா? இப்பொழுது பைபிள் சொல்லுகிறது, அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இப்போ மாதா போய் சொல்றாங்க, மகனே ரசம் தீர்ந்து விட்டது. மகனே ரசம்
இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் போய் இல்லைங்கிறத வார்த்தையை எப்படி சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஒரு 2வது பந்திலேயே சாப்பாடுலாம் ஒரு சிறப்பான உணவு, ஒரு பிரியாணி 2வது பந்திலே இது குறைந்து கொண்டு வருகிறது. இன்னும் வெளியே ஒரு 4 பந்திக்கு ஆள் நிற்கி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மகனே பிரியாணி தீர்ந்து விட்டது அப்படின்னா சொல்லுவீங்க? அப்படி சொல்லுவீங்களா? மெல்ல யாருக்கும் தெரியாமல் ஓடிடுவீங்க. பரிமாற சொந்தக்காரனா சொக்காரனா இருந்தா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒருவேளை வீட்டுடைய உரிமையாளராக நம்ம இருந்தோம்னா, அந்த ஃபங்க்ஷன் நம்ம தான் நடத்துகிறோம்னா, ஒன்னால தான் சொன்னனே கேட்டியா இப்படின்னு 1000 காரியத்தை நாம் செய்திருப்போம். ஆனால் அன்னை மரியாள் ரொம்ப அற்புதமாக வந்து சொல்கிறார், மகனே ரசம் தீர்ந்து விட்டது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஏசாண்டவர் சொன்னார், அம்மா அதுக்கு என்னம்மா நம்ம என்னம்மா செய்ய முடியும்? ஆனால் மாதாவை பாருங்க, மாதா இயேசுவை நம்பினாள். நம்பினாங்களா? கடுகளவா மலையளவா? எவ்வளவு? மாதாவுடைய நம்பிக்கையை எங்கேயாவது நீங்கள் சந்தேகப்பட முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? ஏன் மாதாவிடத்தில் வந்து கேட்டால் கிடைக்கிறது என்றால், மாதா எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை மட்டுமே நம்பினாள். கை தட்டுங்கப்பா. யாரை மட்டுமே நம்பினாள்? இப்போ இயேசு சொல்லாரு, நமக்கு என்ன நேரம் வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனால் மாதா சொன்னாங்க, வேலைக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் போங்கப்பா, அவர் சொல்கிறத செய்யுங்க. இப்போ இயேசு சொன்னார், கற்சாடி இருங்கள், தண்ணீரை ஊற்றுங்கள், முகர்ந்து கொண்டு போய் கொடுங்கள். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும், திராட்சை ரசம் செய்யணும் என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுமா? திராட்சை ரசம் செய்யணும் என்ன வேணும்? திராட்சை பழம் வேணும், திராட்சை பழங்கள் வேண்டும். ஆனால் நான் உன்னை திராட்சை பழத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக உன்னை கொண்டு போய் அந்த தண்ணியை ஊற்று, கொண்டு போய் கொடு அப்படின்னு நினச்சிங்க. சொல்லுங்கள், நினச்சிங்க? சத்தமாக சொல்லுங்கள். பிரதருக்கு ஏதோ மர கலன்னுட்டு பிரைஸலோ, பிரதருக்கு மர கொண்டு போய் ஏதாவது கீழ்ப்பாக்கத்தில் சேர்த்து. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், மாதா அந்த இடத்தில் இயேசுவை நமக்கு காண்பிக்கிற அந்த இடத்த பாருங்க. அங்கே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னவுடன் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கே ரசம் தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது என்பது உண்மை. ஆனால் அங்கே எல்லாவற்றையும் இருக்க செய்யக்கூடிய இயேசு இருக்கிறார் என்பதை அன்னை மரியா நமக்கு காண்பிக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் வீட்டில் இல்லை பணம், இல்லை செல்வாக்கு, இல்லை ஆரோக்கியம், ஆனால் இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, யார் இருக்கா? இல்லைங்கிற இடத்துல யாரை போட்டுரு? சொல்லுமா, இல்லைங்கிற இடத்துல யாரை போட்டுரு? இயேசுவை போட்டு 000 எழுதிட்டு பதிலா அதுக்கு முன்னால் ஒன்றை போட்டால் என்ன ஆயிரும்? சொல்லுங்க, அதுக்கு மதிப்பு வந்துடும். புரியுதுமா? 5 0 எழுதிட்டு 10 0 எழுதிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே போறல, அதுக்கு முன்னால யாரை போட்டுரு? ஜீசஸ் அப்படின்னு இயேசு வச்சிரு. எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாய் மாறும். ஆமென். இதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. 2வது, உன்னுடைய வாழ்க்கையில் இதயம் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில குறைபட்டு போனது. இப்ப இயேசு கிறிஸ்துவிடத்துல 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தாங்களா? சொல்லுங்க, கொடுத்தாங்களா? கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க? இது இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு, இப்ப நம்ம இத்தனை பேர் இருந்தோம்ல, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல இட்லி கொண்டு வந்து ஃபாதர் வச்சிருந்தாரு, என்ன பண்ணிருப்பீங்க? ஃபாதர் 9:15 விட போறோம், ரைட்? இப்ப எல்லாரும் வரிசையில் இருக்கீங்களா? தட்டலாம் ரெடியா? ரெடி. அந்த டிஃபன் பாக்ஸ் தருங்கப்பா. பாப்பா என்ன சொல்லுவேன்? சாமே, அவ்வளவுதான், முடிஞ்சது. அல்லேலூயா. ஏன்? நமக்கு தெரியும், புத்தி இருக்குல்ல. 5 அப்பமும் 2 மீனும் இவ்வளவு பேரும் காணுமா? ஆனா இயேசு என்ன செய்தார்? தன் கையில வாங்கிட்டு
குறையுள்ள வாழ்க்கையை கடவுளுக்கு முன்பாக சமர்ப்பித்து நன்றி சொன்னார். கை தட்டுங்க பாப்போம். உன் வீட்டில் கொஞ்சம் தான், ஆனால் அந்த கொஞ்சத்தை வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஒரு பொட்டு தங்கல்ல பிரதர், அப்படியாம்மா? அந்த இருக்குல்ல பொட்டு இருக்குல்ல, ஒரு பொட்டு இருக்குல்ல, அந்த பொட்டை கொண்டு வந்து கடவுள்கிட்ட கொடுத்து இதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு, மற்றதை அவர் பார்த்துக்கிடுவாரு. இப்ப 5 அப்பமும் 2 மீன் எத்தனை பேருக்கு இருந்துச்சான்? 5000 ஆண்கள் சாப்பிட்டாங்க. மீதி 12 கூடை. வேற யாராவது பாவ சிந்தனை சீக்கிரம் போயிருங்க, முடிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். 3வது, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த உலகத்திலே கவலைகளை அகற்றி நீங்கள் குடும்ப சமாதானமா இருக்கணும்னா பைபிள் சொல்கிறது, எங்கே 2 அல்லது 3 ஒருமனப்பட்டு ஒன்றாய் கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் நான். அப்ப 3வது, கவலையை ஜெயிக்கணும் என்ன பண்ணணும்? வீட்டுக்காரர் சட்டையை பிடிச்சி இழுக்கணும். போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கா? போட்டிருக்கா? தூக்கத்திலேயே ஆடுறியாத்தா? சரி, அல்லேலூயா. அப்படியா போட்டிருக்குமா? நீ என்ன செய்யற? ஒருத்தரை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காத. வீட்டுக்காரர் சொல்றாரு, என்ன பண்ண போறேன்னு தெரியல, தலைவலிக்கு, இங்க வாங்க ஒரு ஜெபமாலை சொல்லுவோம். நாளைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், இங்க வா, மெழுகுதிரியை பொறுத்து மாதா சுருவத்துக்கு முன்னால ஜெபமாலை சொல்லுவோம். வழி பறக்கும். எங்கே 2 அல்லது 3 ஒருமனப்பட்டு என் பெயரால் ஒன்று கூடி இருக்கிறீர்களோ உங்கள் நடுவிலே நான். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர் வந்துருவாரு. அப்ப பிரச்சனை யார் பார்த்துக்கிடுவா? சொல்லுமா, யார் பார்த்துக்கிடுவா? எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே வந்து நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். 2 கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் உயர்த்தி வாயை திறந்து, ஏசப்பா எங்களை எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சத்தமா சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. கண்ணீரோட சொல்லுங்க.
நல்ல கூப்பிடு. ஏசப்பா எங்களை எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா எங்களை எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா என் கணவர் ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, எங்க அப்பா அம்மா ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நான் செய்யற தொழில், என் பிள்ளைகளுடைய படிப்பு, எங்க போக்குவரத்து, வருமானம் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. வயசானவங்களை ஆசீர்வதிங்கப்பா. தனிமையில் போராட்டத்தில் இருக்கவங்களை ஆசீர்வதிங்க. நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம்.